கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைப் 2 டயபெட்டிஸ்க்கான ஒரு நேச்சுரல் கியூர் பிளான்ட் பேஸ்டு இன்சுலின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இனிப்பான செய்தியை நம்ம ஷேர் பண்ணோம். இப்போ இந்த வீடியோ அதை விட சுட சுட அடுத்த ஒரு மிக பிரமாதமான ஒரு கண்டுபிடிப்பு. அதுவும் போன மாதம் இறுதியில் அதுக்கான FDA அப்ரூவல் அதுக்கு கிடைச்சிருக்கு. அதை வர்த்தக ரீதியாகவும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் வரப்போகுது. இது டைப் 1 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கான நற்செய்தி. ஆனால் இதை டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஆய்வு படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு முடிவு பண்ணி இதை ட்ரீட்மெண்ட்டாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இது கோரி பெல்க் அப்படின்றவர் மெடிக்கல் நியூஸ் டுடேல எழுதின ஒரு ஆர்டிக்கல். இதை ஒரு குரூப் ஆஃப் PhD டாக்டரேட் படித்தவங்க இதை ஃபேக்ட் செக்கும் பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் பண்ணி அந்த ஆர்டிக்கல் வெளியாயிருக்கு. அந்த ஆர்டிக்கலோடைய அடிப்படையிலான வீடியோ தான் இது. இது ஒரு வகையான தெராப்பிங்க, ஒரு செல்லுலார் தெராப்பி அப்படின்றாங்க. ஓபர்ஹாய்சர் அப்படின்றவர் தான், ஜோஸ் ஓபர்ஹாய்சர் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜூரிச் பல்கலைக்கழகம் சுவிட்சர்லாண்டில் இருக்கு இல்லையா, அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விசரல் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை சேர்ந்தவர். இவர் இந்த கண்டுபிடிப்பை இப்போ தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக பேஷண்ட்டுங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த கம்பெனி பேர் செல் டிரான்ஸ் INC அப்படின்றது. இது கூடிய விரைவில் இந்தியாவில் யார் கூடயாவது டைப் பண்ணி இந்தியாவுக்கும் கூடிய விரைவில் வர ஆரம்பிச்சிடும். சரி, இந்த செல்லுலார் தெராப்பி எப்படிப்பட்டது, என்ன செய்கிறாங்க இதில்? இதுக்கு பேர் லாட்டின்ட்ரா அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சிருக்காரு. லாட்டின்ட்ரானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்டோஜெனிக் pancreatic islet cellular தெராப்பி இதனோட விளக்கம். சரி, இது ஒரு பெரிய மெடிக்கல் பேராக இருக்குது. சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸ் சுகர் பிளட்டில் அதிகப்படியாக கலக்கும்போது அதை நீர்த்து போக வைக்கிறதுக்கும் அதில் உடச்சி அதை எனர்ஜியாக மாற்றி மிச்சத்தை உடலை விட்டு வெளியேற்றுவதற்கும் இன்சுலின் ஒன்று பேன்க்ரியாஸ் சுரக்குது. அது லீவருடைய துணை கொண்டு இந்த வேலையை செய்து. இதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே நம்ம விரிவாக பார்த்துட்டோம். இப்போ இந்த இன்சுலின் அந்த உணவுக்கு தேவையான, உணவில் உள்ள சுகருக்கு தேவையான அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இது சுரந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது அவ்வளோ சுரக்கலைன்னா என்ன ஆகும்னா, பிளட்டில் சுகரோட லெவல் அதிகமாகும். சரி, இப்போ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்சுலின் அப்படி பத்தாமல் போகும்போது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கு தேவையான இன்சுலின் அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக கிடைச்சிரும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாட்டின்ட்ரா அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒருத்தர் டோனார் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா. கிட்னி 2 இருக்கும்போது ஒன்றை தானமாக நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி தானம் கொடுக்கப்பட்டது பேன்க்ரியாஸ் அப்படின்னு நம்மளோட கணையம் இருக்கு இல்லையா, அது இறந்து போனவருடைய கணையத்தை எடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சில என்சைம்ஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் சேம்பரில் வச்சு அதை டைஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த என்சைம் அதை உடைச்சி அதில் உள்ள இந்த ஐலட் செல்ஸ், இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய ஐலட் செல்ஸை தனியாக பிரித்து எடுக்குது. மீதி எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த ஐலட் செல்ஸை பியூரிஃபை பண்ணி அதை பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை செல் கல்ச்சரில் வச்சு கொஞ்ச நாளைக்கோ கொஞ்ச நேரத்துக்கோ அதை டெவலப் பண்ணுறாங்க. இந்த செல்ஸை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய உடலில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் நம்ம உடலுக்குள்ளே புதுசாக ஒன்று போனோம்னாலும் அதுக்கு ஒரு வீடு ஒன்று வேணும். நம்ம இருக்கிற வீடு மாதிரி அதுக்கு அது போய் எங்கே போய் தங்குமோ அங்கே போய் தங்க வைக்கணும். இப்போ நம்ம போன் மேரோ, முதுகெலும்பில் இந்த எலும்பு மஜ்ஜை இருக்கு இல்லையா, அதனுடைய செல்களை நம்ம இது பண்ணுறோன்னா அந்த எலும்பு மஜ்ஜையில் போய் அது குடியிருந்துடும். அங்கேருந்து அது டெவலப் ஆகும். ஆனால் இந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, பேன்க்ரியாட்டிக் செல்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த இன்சுலின் ஜெனரேட்டட் ஐலட் செல்ஸை அது நம்ம பொதுவாக நம்ம விசரல் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, பெரிஃபரல் வெயின்ஸ், அந்த வெயின் சிஸ்டம், அந்த பெரிஃபரல் வீனஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க, அதன் மூலமாக செலுத்தும் போது அதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாமல் போகும். அதனால் இதை போர்ட்டல் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வெயின் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக இதை செலுத்துகிறாங்க.
இதை செலுத்தி இதை எங்கே கொண்டு போய் தங்க வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா லிவர், நம்மளுடைய கல்லீரலில் கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. இப்போது இன்சுலின் பேன்க்ரியாஸ்லேருந்து சுரந்து அது லிவருடைய துணை கொண்டு தான் அது எல்லா வேலையும் செய்யுது இல்லையா. இப்போ இதை டைரெக்டாக இந்த செல்லை வந்து லிவரில் வச்சு பாதுகாக்கிறாங்க. லிவரில் வச்சு அது டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்ற வேலைகள் வந்து நடக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள உணவு, அது இதில் உள்ள குளுக்கோஸ், சர்க்கரையை உடைப்பதற்கு தேவையான இன்சுலின் பேன்க்ரியாஸ் கொஞ்சமாக சுரந்தால் கூட மிச்சத்தை வந்து இந்த லிவரில் உள்ள இந்த நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செல்கள் உற்பத்தி பண்ணி அந்த இன்சுலின் வந்து அது நார்மலாக உடம்பு என்ன வேலையை வந்து செய்யுமோ அதை வந்து செய்யும். இது வந்து எங்கேருந்து பிளட்டை பம்ப் பண்ணி எடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்டெஸ்டைன்லேருந்தோ மற்ற விஷயங்கள்லேருந்தோ அது பம்ப் பண்ணி அதுக்கு தேவையான பிளட்டை எடுத்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். இப்போது இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்த ஒரு புதிய விஷயம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே நம்மளுடைய உடலுடைய எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துப்போக வைக்காது. அப்போ அதை சரி பண்ணுவதற்கான மெடிக்கேஷன் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ட்ரக்ஸ் வந்து இந்த செல்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணும்போதும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். மற்றபடியான சைடு எஃபெக்ட்டு, அதுக்கு உண்டான ட்ரக்ஸு, இதெல்லாம் ஒரு கைதேர்ந்த ஒரு ஃபிசிஷியன், ஒரு டாக்டருடைய மேற்பார்வையில் தான் இது வந்து நடக்க வேண்டும் அப்படின்றது. ஆனால் இது வந்து FDA அப்ரூவல் எப்படி இதுக்கு கிடைச்சிதுன்னா, 2019 ஒரு 30 பேர் கொண்ட பேருக்கு வந்து இதை வந்து செலுத்தி ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இதில் 12 பேருக்கு 1 to 5 ஆண்டுகள் வரை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய அவசியம் இல்லாமலே போனது. 9 பேருக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடாத நிலை இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் 30 பார்த்தீங்கன்னா ஒரு 21 பேருக்கு வந்து இது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸ்டில் கொஞ்சம் பேருக்கு வந்து இது வந்து சரியாக வந்து வேலை செய்யலை. ஆனால் மெஜாரிட்டி இருக்கிறதுனால FDA இதை அப்ரூவ் பண்ணி அவருடைய அந்த செல் டிரான்ஸ் ஐஎன்சி கம்பெனிக்கு வந்து அதுக்கு உண்டான லைசன்ஸ், அது BLA லைசன்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது வந்ததுக்கப்புறம் அது வந்து கமர்ஷியலாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆய்வை டைப் 1 டயபெட்டிஸ்க்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இது ஒத்து வருமா, சில மாடிஃபிகேஷன் பண்ணி இதை வந்து அவர்களுக்கும் ஒத்து போகும்படி செய்ய முடியுமா என்ற ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் அதுவும் நல்ல ரிசல்ட் வரும்னு விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த ரேட்டில் வந்து டயபெட்டிஸ் அதிகரிச்சுட்டு போகிற ரேட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் டயபெட்டிஸ் இல்லாத ஆட்களே இல்லைன்ற மாதிரி லெவலுக்கு போய்டும். அவ்வளோ டேஞ்சரஸான வேகத்தில் வந்து இது பரவிட்டு இருக்குன்றனால உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து இதை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த செல்லுலார் தெரப்பி மூலமாக ஜோஸ் ஓபர்ஹாய்சர் ஒரு பெரிய பிரேக் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆய்வு சக்ஸஸ் ஆனதன் மூலமாக இனி நிறைய பேர் நிறைய ஆய்வுகளை ஒரு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு டவுட்டோடையே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு என்தூசியாசிசம், சரி இதெல்லாம் நடக்கும், நம்ம இதை நோக்கி பண்ணுவோம் அப்படின்ற வந்து ஒரு தெம்பும் தைரியத்தையும் இது கொடுத்துருக்கு. இனி வரும் காலங்களில் பிரமாதமான கண்டுபிடிப்புகள் டயபெட்டிஸ் சம்மந்தமாக வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல செய்தி. இதை வந்து டயபெட்டிஸ் யார் யாருக்கு இருக்கோ உங்கள் நண்பர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல லேட்டஸ்ட் தகவலை பற்றி உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.